அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மாறப்போகிறது வாரிசும் வருமானமும். மாறாத வாழ்க்கையில் இது கிடைக்கப் போகுது. இந்த விஷயம் ரெண்டும் மாறப்போகுது. இது நடப்பது 2026 புத்தாண்டில். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் குறித்து பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் வீடான மீன ராசியில் இருக்கார். முயற்சி, தைரிய, வீரியம், விஜயம், வெற்றி என்ற இந்த ஸ்தானமாக சொல்லுவாங்க 3ஆம் வீட்டினை. 2026 வருஷம் பிறக்க போகுது. சனி பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. அதுபோல் 2026 சனி பகவானுக்கு பயிற்சி கிடையாதுங்க. அப்போ ராகு கேது பயிற்சியும் கிடையாது. ராகு 2ஆம் வீடான கும்பராசியில் இருக்கார். கேது 8ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கார். ஆனால் குரு பகவானுக்கு பயிற்சிங்கிறது உண்டுங்க. மிதுன ராசியில் இப்போ குரு பகவான் இருக்கார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாகி கடகராசிக்கு போய் உங்களை நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அப்போ 2026 புத்தாண்டு பலன்களை ஜூன் மாதத்திற்கு முன்பு, ஜூன் மாதத்திற்கு பின்பு என பிரித்து கொள்ளலாம்ங்க. காரணம், முழு சுபகிரகர் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது. 2ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய யோக கிரக அமைப்புங்க. அதிலும் ஜூன் மாதம் வரை மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது நேரடி 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு அது 12ஆம் வீடு. அந்த தனுசு ராசியில் சூரிய பகவான் இருக்காருங்க. அப்போ 2026 வருஷம் பிறக்கும்போது சூரியனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் வருடமாக பிறக்குதுங்க. மகரத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு 6ஆம் வீட்டில் குரு, 12ஆம் வீட்டில் சூரியன். அதில் முதல் பலனாக என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அரசு வழியில் விரைய செலவுகள் வருங்க. 2026 இது இருக்கும். கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு தண்டனை, ஒரு பனிஷ்மெண்ட்டு, ஃபைன் கட்டுறது போன்ற சூழ்நிலை உருவாகும். கோர்ட்டு கேஸு வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து கொள்வது நல்லதுங்க. சொத்து பிரச்சனை இருந்தால் அதிலும் கவனம் தேவை. மேலும் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு வந்துடுவார். 7ஆம் பார்வையாக உங்களை பார்ப்பார். அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு கையில் பணம் வந்து சேருங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களானாலும் சரி, அரசு வேலை பார்க்குறவங்கனாலும் சரி, 2026 ஒரு மாற்றத்தினை காண்பீங்க. வேலை விஷயத்தில், வருமான விஷயத்தில் ஒரு மாற்றங்கிறது வரும். அப்படி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தனது 9ஆம் பார்வையாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். அப்போ ராசியையும் பார்த்து ராசி அதிபதியையும் பார்க்கும் அமைப்பு 2026 ஏற்படுது. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஏற்படுங்க. குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு, அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்க போகுது. மேலும் பிள்ளைகள் வழியில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் பிள்ளைங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க. வெளிநாடு போகிறது, வேறு இடத்துல தங்கி இருந்து படிப்பது போன்ற சூழல் உருவாகும். அல்லது திருமணம் முடித்து பிள்ளைகளை வேறு வீட்டுக்கு அனுப்புவீங்க. இப்படிப்பட்ட சுபகாரியம் 2026 உங்களுக்கு நடைபெறுங்க. இதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. 2ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் கேது. இது எதிர்பாராத குறுக்கு வழியில், மறைமுக வழியில் பண வரவினை தரும் அமைப்புங்க. அப்போ 2026 மறைமுக வழியில் பணவரவு கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறை அல்லது இந்த மார்க்கெட்டிங், இதில் எல்லாம் பண ஆதாயங்கிறது உங்களுக்கு உண்டுங்க. அரசியல்வாதிகள் மூலமாக பதவி, பண ஆதாயம், வருமானம் கிடைக்குங்க. குடும்ப சொத்து, பாக பிரிவினை போன்ற விஷயத்தில் பண ஆதாயம் கிடைக்கும். 8ஆம் வீட்டில் கேது இருப்பதால் மறைமுக வியாதிகள், மர்மஸ்தானங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனம் தேவை. இந்த நேரத்தில் புதையல், லாட்டரி, ஜாக்பாட், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைச்சி பணவரவு கிடைக்கிறது. கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் கேமிங் மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங் மூலம் பணம் கிடைக்கிறது. வெளிநாட்டு பணம், மருத்துவத்துறையில் லாபம், இதெல்லாத்தையும் எதிர்பார்க்கலாமுங்க.
பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வருவாய் அதிகமாகவே கிடைக்கும். விவசாயம் மற்றும் பால்வளத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு பண ஆதாயம் உண்டுங்க. மேலும் 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. அப்போ வாரிசுக்காக வேறு ஒரு வீடு, வேறு ஒரு இடம், வேறு ஒரு சூழல் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வருமானத்துக்காக வேலை தொழிலை மாற்றி அந்த தொழிலுக்காக வேறு இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பும் 2026 உண்டு. ஆனால் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு 2026 விரய செலவுங்கிறது வருங்க. மற்றபடி பயம் தேவையில்லை. இந்த 2026 வருஷம் வாரிசாலும் உங்களுடைய புதிய வருமானம் தரக்கூடிய வேலை தொழிலாலும் புதிய ஒரு அமைப்பு உருவாக போகுது. அந்த மாற்றத்தினை நீங்கள் செய்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பெரிய அளவு மாற்றம் இருக்காதுங்க நிச்சயமாக. ஆனால் நல்லது நடக்குங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார், முழுச்சுவர். அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. 2026 நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா விநாயகர் வழிபாடு செய்யணுங்க. இதன் மூலம் கண்டம், விபத்து, உயர் விபத்து, ஆபத்து போன்ற பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். அதுக்கு இந்த விநாயகர் வழிபாடு நல்லதுங்க. மேலும் பண விஷயத்தில் குடும்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.